வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேசிஸ். பாருங்கள், இந்த டயக்ராம் வச்சு சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லேட்டைஸ் ஒன்று எடுத்துப்போம். ப்ராப்பரான லேட்டைஸ், ஆட்டம்ஸ் எல்லாம் ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ ஒரு ப்ராப்பரான லேட்டைஸ் எடுத்துக்கிறோம். அதில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, அதுதான் நம்ம ஒரு யூனிட் செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இதுக்கும் டிஸ்டன்ஸ் எல்லாமே 90 டிகிரியில் இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பேசிஸ்னு ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இதான் அந்த பேசிஸ். இதை எடுத்து அப்படியே இங்கே வச்சோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அது அட்டாச் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஓகேங்களா? இப்படி கிடைக்கும்பொழுது நம்ம யூனிட் செல் பாருங்கள், இப்போது ஒரு கிறிஸ்டல் ஃபார்முக்கு வந்துடும். ஸோ ஒரு லேட்டைஸ்லேருந்து ஒரு கிறிஸ்டலை உருவாக்குறதுக்கு நம்ம அந்த பேசிஸை பயன்படுத்தணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம பேசிஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கான டெஃபினேஷன் பார்க்கலாம். நமக்கு ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி கிடைக்குது? ஒரு யூனிட்டில், அதாவது ஆடிங் எ யூனிட் அசம்பிளி ஆஃப் ஆட்டம்ஸ் டு ஈச் லேட்டைஸ் பாயிண்ட். ஸோ ஒவ்வொரு லேட்டைஸ் பாயிண்ட்டுக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதாவது ஆட்டம்ஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் வந்து உருவாகிறது. ஓகேங்களா? இந்த அசம்பிளி தான் நம்ம பேசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிற அந்த பேசிஸ் வந்து ஒரு சிங்கிள் ஆட்டம், ஒரு ஆட்டம் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா நிறைய அசம்பிளி ஆஃப் ஆட்டம்ஸும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்குன்னு கண்டிப்பாக என்ன இருக்குன்னா, ஒரு ஓரியன்டேஷன் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்குமே சேமாக இருக்கணும். ஒரு ப்ராப்பர் லேட்டைஸ் கிடைக்கணும், ஒரு ப்ராப்பர் கிறிஸ்டல் கிடைக்கணும்னா சேம் ஆட்டம்ஸ் எடுக்கணும், சேம் காம்போசிஷனில் இருக்கணும், அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஆர்டராக இருக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்துக்கிற அந்த பேசிஸை ரிப்பீட்டடாக ஒரு ஸ்பேஸ் லேட்டைஸில் நம்ம வச்சுக்கிட்டே வரும்பொழுது நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்பேஸ் லேட்டைஸ் கூட நம்ம பேசிஸை ஜாயின் பண்ணும்பொழுது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஸ்டார்டிங் எடுத்தோம் இல்லையா ஒரு ஸ்பேஸ் லேட்டைஸு, அது கூட அந்த பேசிஸ் ஆட் பண்ணோட நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு கிறிஸ்டல் கிடைச்சிது. அதுதான் இந்த பாயிண்ட். The basis combined with the lattice points in which two are added into one lattice point. ஸோ ஒரு லேட்டைஸ் பாயிண்ட்டுக்கு நமக்கு எத்தனை ஆட் பண்ணோம்? 2. ஓகேங்களா? அப்படி ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு அது டயக்ராமில் காமிச்சிலையும் 2 ஆட் ஆகிட்டே வரும். அதுதான். ஸோ நிறைய மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பேசிஸில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னா ஒரு ஆட்டம் இருக்கும். எக்ஸாம்பிள் அலுமினியம், பேரியம் கிறிஸ்டல்லாம் பார்த்துட்டோம்னா ஒரு ஆட்டம்ஸ் தான் நம்ம பேசிஸாக இருக்கும். சில மெட்டல்ஸில் பார்த்தோன்னா 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். இன்னும் சில பல மெட்டீரியல்ஸ்லாம் வந்து 1000 ஆட்டம்ஸ்லாம் இருக்கும் பேசிஸ்க்கு. ஸோ நம்ம உப்பு எடுத்துப்போம், சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட்லாம் வந்து ஒவ்வொரு பேசிஸ்க்கும் 2 ஆட்டம்ஸ் இருக்கும். இப்படி 2 இருக்கும். இதே கால்சியம் குளோரைட் எடுத்துக்கிட்டோம்னா 3 இருக்கும். ஓகேங்களா? 3 இருக்கும் ஒவ்வொரு பேசிஸ்க்கும். இதுவே காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர், அதுக்கெலாம் என்ன இருக்குன்னா 1000 ஆட்டம்ஸ்லாம் இருக்கும் பேசிஸில். அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள் நீங்களே. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.